ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். இன்றைய பதிவில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோவிலை பற்றி பார்க்க போகின்றோம். இது திருநாகேஸ்வரம். உங்களுக்கு தெரியும், ராகு கோவில் உள்ள இடம். நவக்கிரகங்களில் ராகுஸ்தலம் உள்ள திருநாகேஸ்வரம் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் ஒரு 50 மீட்டர் தொலைவில் உள்ளது. திருக்கோவிலுக்குள் எவர் ஒருவர் அடி வைக்கின்றாரோ அவருக்கு மறுபிறவி என்பதே கிடையாது. சுவாமியினுடைய பெயர் ருத்ராகேஸ்வரர். அம்பாளினுடைய பெயர் வேதாந்த நாயகி. மேலும் இத்திருக்கோவிலினுடைய சிறப்புகள் குறித்து கோவிலினுடைய சிவாச்சாரியார் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். இந்த சேனலுக்காக கோவிலினுடைய சிறப்புகள் குறித்து நீங்கள் பேசணும். சுவாமி சுயம்பா உருவானவர். பூர்வ ஜென்மாவில் புண்ணியம் பண்ணால் தான் வரலாம். மனிதனுடைய ஜனன காலத்தை மாற்ற போகிறேன்னு தெரிஞ்சாலும் சுவாமி பார்க்கறதுக்கு அனுமதிப்பார். இந்த கோயில் கட்டினது ஒரு சொட்டு ஜலம் கிடையாது, மணல் கிடையாது, கருங்கல் கிடையாது. பெரும் தேன், சுண்ணாம்பு 36 வகையான திரவியங்களை கொண்டு கட்டப்பட்ட ஆலயம். இந்த கோயிலில் சுவாமியை தரிசனம் பண்ணுற விதங்கள் பிரதோஷம், மாசி மகம், சிவராத்திரின்னு சொல்லுவாள். பிரதோஷம்னா 21 தலைமுறை சாதம் போகும், 1.5 மணி நேரம் திறந்துருக்கும். மாசி மகம் அப்படின்னா 12 மணி நேரம் திறந்துருக்கும். அன்றைக்கி அந்த ருத்ராஜ ஆபரணங்கிறது சாத்துவாள். மகாசிவராத்திரி புண்ணிய காலம்னு சொல்லுவாள். அது 16 மணி நேரம் திறக்கும். அன்றைக்கி யார் தரிசனம் பண்ணாலும் 16 செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஏன் பிரிவி கிடையாதுன்னா, சனி சிவனை பிடிச்சது இங்கே தான். சனியை சிங்காரம் பண்ணிடுறார், சனிக்கு உயிர் கொடுக்குறார். சனிக்கு உயிர் கொடுத்து பக்தனுக்கு பிரிவியை முடிக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் மெரி பிரிவி இல்லா சிவத்தலம்னு பேர். பிரிவி இருக்கிற யாரும் இந்த க்ஷேத்திரத்தை தஞ்சமடைய முடியாது. ஐதீகம். அது மாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் விசித்திரம், விந்தை, அகத்தியர் இடவிடாமல் தடுத்தாட்கொண்ட மகரந்தைக்கும் 2 பேருக்கும் சண்டை ஏற்படும் போது அகத்தியர் மகரந்த ரெடி சாபம் கொடுத்தாராம். மனிதன் அர்ச்சிக்காத, ரெடிகள் பயன்படுத்தாத, பிரம்மாவோ பிள்ளையாரோ சுப்பிரமணியரோ சிவனை நோக்கி அர்ச்சிக்காத வாடாத மலரை கொண்டு பூஜை பண்ணுங்கிறார். பூமியில ஏது வாடாத மலர்? எந்த பொருளை சாத்தினாலும் வாடி போயிடும். அதனால் 44 வருடம் போராடி அம்பாள்கிட்ட மண்டிட்டு அழும்பொழுது அம்பாள் உருவாக்கின தீர்த்தம் தான் இந்த ஞான தீர்த்தம். இதில் ஸ்நானம் பண்ணு, 3 பிரதட்சணம் பண்ணி சிவன்கிட்ட போ வெடிமுறக்குன்னு சொல்கிறார். அதனால் போகிறார். போகும்போது தன் கால் தருவாரி தன் கைப்பட்டு கண்டத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சமானது சுவாமி மேலே விடணும். தகன்னு ஜொலிக்கிறார். டக்குன்னு ஞானத்தில் தோணுது, அந்த ருத்ராட்சத்தினால பண்ணினா என்ன அப்படின்ட்டு ஒரு முகத்துலேருந்து 14 நோக்கி அர்ச்சனை பண்ணுறார். மகரந்த மிரட்டி சுவாமி ஆனந்தம் தாங்காமல் காட்சி கொடுத்தார். என்ன வேணும்னு கேட்டார். திரும்பி எடுத்தாராம். ஏன் இப்படி இடறான்னு கேட்குறார். பிரிவியும் ஒன்றும் இல்லைன்னா பக்தனை விட்றோம். அந்த பிரிவியில் பக்தனுக்கு இன்னல் இருக்குது, சங்கடம் இருக்குது, வியாதி இருக்குது, தேடல் இருக்குது, 4 விநாசனம் பண்ணினார். அப்படியே ஆகட்டும்னு காட்சி கொடுத்தார். அதனால் இங்கே வாங்கக்கூடிய ருத்ராட்சத்துக்கு மந்திரத்தை மகரந்த மிரட்டி உருவாக்குறார். வேதாந்தநாயகம்பாஜ் வேத விஸ்வநாதாஜி நமசிவாஜி ருத்ராட்சேஸ்வராஜி நமகான். இந்த ருத்ராட்சத்தை கொண்டு யார் என்ன அஞ்ஞாபப்படுத்தினாலும் பூமியில் சித்தியாகணுங்கிறார். இந்த ருத்ராட்சத்தை கையில் வச்சுக்கணும். என்ன தேவையோ அந்த ருத்ராட்சத்தை கேட்கும்போது இயங்கு. அபூர்வமான அஞ்ஞாபம். அதே மாதிரி இந்த வருஷம் வருடம் கவச்சம் சாத்துவோம். அது வேற ருத்ராட்ச ஆபரணம். இந்த வருஷம் சுவாமியுடைய அனுகிரகத்தில் வருகிற 2/3/2026 சொல்லுவாள். மார்ச் மாதம் 2வது அந்த மார்ச் மாதத்தன்னைக்கு இங்கே 1,86,00,000 ருத்ராட்சம் சுவாமியுடைய அனுகிரகத்தில். இந்த ஸ்லோகமே ஏகருத்ராட்ச சிவசிரசம் வந்தே நிகிரகேன வரப்பிரதா சகஸ்திர ஜலதார தருணம் வந்தே சந்தோஷேன நிகிரகான்னார். ஒரே ஒரு ருத்ராட்சம் சிவனுடைய சிரசில் சாத்தினா 1000 கிலோ ஐஸ்கத்தியை வச்சவர் இந்த சுவாமி குதிப்பாராம் அப்படின்னு மகரந்த மிரட்டி தெரியப்படுத்துகிறார். அதனால் அன்றைக்கி 2,86,00,000 ருத்ராட்சம் சாத்துறோம். அது மிகப்பெரிய மகத்தான விஷயம். காலம்பரை 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி மட்டும் நட திறந்துருக்கும். விருப்பம் இருக்கிறவா தரிசனத்துக்கு ஆனந்தமாக வரலாம். இன்றைக்கி அவ்வளோ ஒரு அஞ்ஞாபம். அது ஒரு மனிதன் இந்த ருத்ராட்ச கவச்சத்தை தாத்தி பார்த்தானா 21 தலைமுறை செல்வந்தனாவே நான் வாழ வைப்பேன் மகரந்த மிரட்டி வாக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் மகத்தன்னைக்கு ஒரு மனிதன் காலை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். முயற்சி பண்ணும்போது பெரிய பாக்கியத்தை அடிலாம். அன்றைக்கி மாசி மகத்தன்னைக்கு இங்கே வந்துட்டு சுவாமி அந்த ஆபரணத்தை பார்த்துட்டோ இதெல்லாம் அடுத்த வருடம் பார்க்க முடியுமா அப்படின்னு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது சுவாமியினுடைய அனுகிரகம். இந்த வருடம் இவ்வளோ சாத்த வச்சுருக்காரு. முடிஞ்சவா இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முயற்சி பண்ணும்போது பெரிய பாக்கியம். திங்கக்கிழமை வருது. பெரிய அஞ்ஞாபமான விஷயம். எல்லாரும் தரிசனம் பண்ணி 16 செல்வங்களோட பல்லாண்டு கால வாழணும்னு பிரார்த்திக்கிறேன். மிகவும் நன்றி. உள்ள கொஞ்சம் எடுத்துக்கிறோம். கட் பண்ணி